எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எக் புர்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேங்க, கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இங்க ஒரு பேன்லங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன், கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சோடனே இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோங்க. கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு போகிறோங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நறுக்கி வச்சிருக்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. பாருங்க, வெங்காயம் போட்ட இடமே தெரில, நல்லா கரைஞ்சிருச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். பாருங்க, 3 முட்டையை நல்லா இந்த மசாலாவோட சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. தக்காளி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதெல்லாம் சரியாக போயிடுங்க. ஒரு 7 நிமிஷம் நல்லா வதக்கணும்னா நம்மளுடைய எக் புர்ஜி ரெடி ஆயிருங்க. பாருங்க, 7 நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்குங்க. நம்மளுடைய எக் புர்ஜி எவ்வளோ அழகாக தயாராகிருக்குன்னு பாருங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்க, சுவையான எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கங்க.